நினைச்சபடி ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சாச்சு பாட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒருத்தர் கூட மோத போற. இன்னைக்கு நீ மோத போறது யார் கூடனா? ஹே ஷிகமாரு டெமாரி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நருட்டோ வந்துட்டியா? ஹேய், அப்பாடா, ஒரு வழியா ஊருக்கு திரும்ப வந்துட்ட. பயங்கரமா வளர்ந்துட்ட. நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பாக்க மட்டும்தான் மாறி இருக்கா. ஆமா, பாவம் பாத்தீங்க என்ன விட்டுரு சாக்குரா. உன் கூட தான் மோத போறேனா? என்ன வளர்ற? இங்க இருக்கிற யார் கூடவும் நீ மோத போறதில்ல. அவர் வெளியே இருக்காரு. திரும்ப வந்துட்டியா நருட்டோ? ககாஷி சென்சை, நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல சென்சை. ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் நினைக்கிறேன் அந்த புக்கு தானா? எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுதா? நான் உங்க கூட தான் மோத போறேனா? உன்னை மீட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாக்குரா. நான் யார் கூட மோத போறேன்னா நருட்டோ அப்புறம் சாக்குரா, நீங்க 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? ககாஷி இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. நான் தயார். சரி, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருப்ப. முதல்ல நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சொன்ன கேள்வி இப்ப வேண்டாம். இப்ப நான் கிளம்புறேன். எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்கை படிக்காம தூக்கம் வராதுல்ல? இந்த ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? நம்ம ட்ரைனிங்கை விட அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல. சரி விட, நம்ம பிளான் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்ளோ மட்டமாவா இருக்கும்? எக்ஸாம்க்கு எல்லாம் தயார் பண்ணணுமே. இப்ப மாட்டிக்கிட்ட முழிக்கிற. இப்போ உன் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்ட. அடுத்து என்ன பண்ண போற நருட்டோ? நம்ம கேங்ல சூனினாகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? நீ மட்டும்தான். சாக்குரா, நீயும் அதுக்குள்ள சூனி நாட்டியா? பான்கரோ, நெச்சி அப்புறம் டெமாரி அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. தாரவுக்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? லார்ட் காசேகாகே மீட்டிங் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அப்புறமா வரேன். லார்ட் காசிக்காக ஆயிட்டானா? ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு ஹோக்காகே ஆவேன். அதுவரை என்ன ககாஷி, என்னோட புக்கு எப்படி இருக்கு? உன்கிட்ட வரட்டுவ பலசாலி அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா பலசாலியா இருப்பானா? அவனை குறைச்சி எடை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ற. நாம கண்காணிச்சிட்டு இருந்தவங்க அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. நம்மளோட படை வீரர்கள் புது ட்ரைனிங் மூலமா பலசாலிகளா இருக்காங்க. இந்த மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத வதந்திகள் பரவுறது ஒன்னும் நல்லது கிடையாது. அகாட்ஸ்கிங்கிற குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தான் எப்ப வேணும்னாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. அதுல கிட்டத்தட்ட 12 ஷினோபிகள் இருக்காங்க. பிங்கோ புக்ல எஸ் ரேங்க்டு கிரிமினல்ஸ்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சக்தி வாய்ந்த ஹிட்டாச்சி யுச்சிஹா, இசமே ஓஷிகாகே, தான் ஒரோச்சி மாரோ, கொஞ்சம் விட்டிருந்தா லீஃப் வில்லேஜையும் அழிச்சிருப்பான். இப்போ எதுக்காக அவங்க வெளியில வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் பெரிட்ட தேடி கண்டிப்பா வருவாங்க. அந்த சக்தியை அவங்களோட தீய செயலுக்கு பயன்படுத்துவாங்க. நட்பு நாடுகளுக்கிட்ட சொல்லிருக்கேன். இவங்களை பத்தி சமீபத்துல நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம மாஸ்டர் ஜிராயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. நம்ம கிராமத்துடைய எல்லையில பாதுகாப்பை பலப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அதுல ரெட் கிளவுட் டிசைன் இருக்கும். அவங்கள உடனே தாக்க சொல்லி நான் உத்தரவை போட்டிருக்கேன். மீட்டிங் முடிஞ்சது, இப்ப எல்லாரும் கிளம்பலாம். அதுகிட்ட யூரா, நம்ம கிராமத்தை காப்பாத்த நீ எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டி ஆகணும். என்னுடைய கிராமத்தை பாதுகாக்கணும். என்னாச்சு? ஒண்ணுல, அவ்வளவுதான். உடம்ப பாத்துக்க. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நாம அனுப்பி வச்சவனே நமக்கு எதிரியா மாறி இருக்கான். எதிரியா மாறி நம்மளை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜூட்சுவை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. நம்ம எதிரிக்குள்ள இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜின்சுருக்கி. பாதுகாப்புக்காக என்னோட மாஸ்டர் பீஸையும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எதிரிகிட்ட நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. இந்த ககாஷி சென்சைக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சும்மா கத்த விடாதீங்க. இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல. என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸை எப்படியாவது எடுக்கணும். உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம். ஸ்குவாட் 7. 3 பேரும் அப்ப ஒன்னா இருந்தோம். ஸ்குவாட்ல சாஸ்கேவும் இருந்தான்ல. என்ன விட்டு போகாத. நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சாஸ்கே. சாஸ்கே, உன்னால என்ன தடுக்க முடியாது நருட்டோ. நீ எங்களை விட்டுட்டு போன சாஸ்கே. சாஸ்கேவை காப்பாத்துற முயற்சியை நீங்க கைவிட்டுட்டீங்களா என்ன? நான் எதுக்காக இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க சென்சை? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பெல்ஸை எங்கிட்ட இருந்து எடுத்தா மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், என் உயிரெடுக்க தயங்கினீங்கன்னா இந்த பெல்ஸை உங்களால எடுக்கவே முடியாது. இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும்னா பாவமோ கருணையோ நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்ல. கூட மோதும் போது நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எனக்கு நல்லது.
என் கூட மோதுறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. கருப்பு உடைகளை மாட்டிருக்காங்க. கேப்டன் யூரா, நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க. எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். சொன்னபடியே செஞ்சுட்டா யூரா. உங்களை எப்படி மறக்க முடியும் லார்ட் சோசரி? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்?